பாஜக போன பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுகவை மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க, அதிமுகவை எதிர்க்கல. அதே மாதிரி திமுக பதிலுக்கு பாஜகவை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்குனாங்க. அது அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை போன்ற பல்வேறு விஷயங்கள் வழியா விஜயை பார்ப்பதற்காக, விஜய் என்ன சொல்லினாலும் அதை கேட்பதற்காக ஒரு பெருக்கூட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட அது நம்முடைய யூகப்படி, என்னுடைய கணிப்புப்படி அது 18 முதல் 20% கூட இருக்கலாம். அவர்கள் மத்தியில திமுகவுக்கு மாற்று விஜய் தான் என்பதை நிரூபிவிட்டார். பேசுகிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம். அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஊர். நீங்க அந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டே அதிமுக என்கிற ஒரு கட்சியா. சுவாமிநாதன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். திமுக தாவேகா இடையேதான் போட்டி அப்படின்னு மறுபடியும் கட்டமைக்க விஜய் சொல்லிட்டே இருக்காரு. இதன் மூலமாக எதை கட்டமைக்க விஜய் முயற்சி செய்கிறார்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துகிற ஆற்றல் தனக்கு தான் இருக்கு அப்படின்னு விஜய் தொடர்ச்சியாக சொல்ல முற்படுகிறார். ஆனா அவர் அங்க பேசுகிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம். அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஊர். நீங்க அந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டே அதிமுக என்கிற ஒரு கட்சியை அவர் பொருட்படுத்தாமலே பேசுவதன் மூலமா திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நிறுவ முயல்கிறார். ஒன்று. இன்னொன்று, அந்த சேலம் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளில் 10 தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வசம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தொகுதிகள் தான். இது இன்றைக்கு மட்டும் இல்ல, 2021 மட்டும் இல்ல, 2016 அவ்வளவு வெற்றியை பெற்றாங்க அந்த பகுதியில் அதிமுக. பட் விஜயை பொறுத்தவரை அதிமுக என்பது ஒரு ஆட்டத்தில் இல்லாத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். இது ஏறக்குறைய கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பயன்படுத்துற ஒரு யுக்தி தான். நீங்க பாஜக போன பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுகவை மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க, அதிமுகவை எதிர்க்கல. அதே மாதிரி திமுக பதிலுக்கு பாஜகவை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்குனாங்க. அது அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை போன்ற பல்வேறு விஷயங்கள் வழியா. சோ இப்ப விஜய் அதே லாஜிக்கை தான் கையில் எடுக்கிறார். அதிமுகவை நம்ம ரொம்ப விமர்சித்து, அவர்களும் பதிலுக்கு விமர்சித்து, களத்தை மும்முனை போட்டியாக கிரவுண்ட்ல போயிடக்கூடாது, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தனக்கு தான் இருக்கு நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறார். ஒன்று. அதுக்குதான் அவர் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த பேச்சிலேயே அவர் குறிப்பிடுறாரு. மேடம் கிட்டத்தட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாவை மறந்துட்டாங்க அப்படின்னு திமுகவை சொல்றாரு. ஜெயலலிதா மேடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. எம்ஜிஆர் அவர்களை மறந்துட்டாங்க, ஜெயலலிதா மேடம் அவர்களை மறந்துட்டாங்கன்னு அதிமுகவுக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்குத்திறல் என்பது எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு பின்பு செல்விய ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய ஒரு ஓட்டுத்திறல். அந்த வாக்குத்திறலை கை வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி அவரிடம் இருக்கு. பட் அந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னுடைய ஆட்சியின் வழியாக சில விஷயங்களை நிறுவி இருக்கிறார்ல. 7.5% இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கலாம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு 50 உள்ளிட்ட திட்டங்களை கொண்டு வந்ததா இருக்கலாம், கிட்டத்தட்ட நிறைய விஷயம் லேப்டாப் போன்ற மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை கண்டினியூ பண்ணதா இருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறார் விஜய். கிட்டத்தட்ட திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிறுவ முயல்கிறார். அது எங்க எதிரொலிக்கணும், அவருடைய ஓட்டு வங்கி இருக்குல்ல, இயல்பாகவே விஜய் பேச்சை கேட்பதற்காக, விஜயை பார்ப்பதற்காக, விஜய் என்ன சொல்லினாலும் அதை கேட்பதற்காக ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட அது நம்முடைய யூகப்படி, என்னுடைய கணிப்புப்படி அது 18 முதல் 20% கூட இருக்கலாம். அவர்கள் மத்தியில திமுகவுக்கு மாற்று விஜய் தான் என்பதை நிறுவிவிட்டார். அவர் தொடர்ச்சியா பல கூட்டங்கள் நடத்துறதன் வழியா, அதையே ஒரு பிரச்சார துணியாக முன்னெடுத்ததனுடைய வழியா அதை அவர் நிறுவிவிட்டார். அதுல சந்தேகமே கிடையாது. பட் அதை தாண்டி மக்களுடைய ஓட்டை வாங்கணும்ல, வெகு மக்களுடைய ஓட்டை வாங்கணும்ல. அதுல அதிமுக ஓட்டும் இருக்கு, திமுக ஓட்டும் இருக்கு, எல்லா கட்சியினுடைய ஓட்டும் இருக்கு. அவர் எல்லா கட்சிகளையும் விமர்சிக்க வேண்டிய இடம் நோக்கி அவர் நகரதான் வேண்டும். பட் அவர் திமுகவை வீழ்த்துகிற ஆற்றல் தனக்கு தான் இருக்கு என்பதை கிரவுண்ட்ல சொல்ல திமுகவுக்கு அது நெருக்கடி, மிக முக்கியமான நெருக்கடி திமுகவுக்கு தான். அதிமுகவை அவர் பொருட்படுத்தாமல் ஒரு தேர்தலை சந்திக்கிறார் அல்லது கிடைக்கிறார்னு வைத்துக் கொண்டாலும் கூட, நீங்க திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய வெற்றி பெற்று விடல. ஏன்னா நீங்க 4 ஆண்டுகளை மதிப்பீடு செய்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. கட்சியில உள்கட்சி பிரச்சனை இருந்தது, ஓபிஎஸ் வெளியேற்றம் இருந்தது, டிடிவி தினகரன் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டி இருந்துச்சு, ஏராளமான புற அழுத்தங்கள் இருந்தார். அதனால அவர் திமுகவுக்கு எதிராக அறிக்கைகள் வரும், போராட்டங்கள் நடக்கும். பட் இந்த வீரியமாக இருந்ததான்னா அதை வீடு வீடா கொண்டு போய் சேர்த்தல விஜயனுடைய பங்களிப்பு முக்கியமான. அப்ப அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கு, அதை சரி பண்றதுக்கே அதிமுகவுக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால அதிமுகவை நம்ம பொருட்படுத்த வேண்டாம், அந்த பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்திற்கு நம்ம நகரலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல விஜய் முடிவெடுத்திருக்காரா? ரீப்ளேஸ் செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் உணர்றாரா? இல்ல, விஜய் அந்த இடத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான முயற்சிகளை தான் முன்னெடுக்கிறார். முழுக்க அந்த இடத்தை நோக்கி நம்ம நகர்த்திடணும். ஏன்னா நகர்ந்து விட்டதா அவர் நம்புகிறார். அவரே சொல்றாரு, நமக்கு 40% தாண்டிட்டோம் என்று கூட அவர் பேசுகிற பொழுது, நம்ம 40% தாண்டிட்டோம், நமக்கு தான் வெற்றி என்பதை நோக்கி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பட் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில, கூட்டத்தினர் மத்தியில நம்ம தான் ஜெயிக்க போறோம், ரூலிங் பார்ட்டியா வரப்போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை விதைப்பது இயல்பான ஒன்றுதான். பட் அவர் அந்த அதிமுகவை அவர் ரொம்ப ஒரு பொருட்படுத்தாத தன்மையில பேசுறது தாவேக்காவுக்கு ஆபத்து இருக்காருக்குள்ள. நீங்க போன பாராளுமன்ற தேர்தல்ல திமுகவை மட்டும்தான் விமர்சிச்சு பாஜக தேர்தலை சந்திச்சாங்க. அதிமுக நீங்க ஒரு சின்ன உதாரணம் தான், நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கல, பிரதமர் வேட்பாளர் இல்ல அந்த கட்சிக்கு, போட்டியிட்ட யாருமே பிரபலத்தன்மை கொண்டவர்கள், இவங்களை தெரியும், இவர் ரொம்ப ஃபேமஸான நபர் ஒருத்தருமே கிடையாது.
கிட்டத்தட்ட போகிற வழியில எல்லா வேட்பாளர்களை அறிவித்தது போன்று ஒண்ணுதான் அறிவிச்சாங்க. 21% ஓட்டு எடுத்தாங்களே. அப்ப அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு என்பது ஒரு பாராளுமன்ற தேர்தலே 21% முடியுது இல்ல. இப்ப சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. சோ விஜய் அந்த இடத்துல அதிமுகவே ரொம்ப உதாசீனமாக அவர் கைகொள்கிறார். அதன் வழியே திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி என்பதை மீண்டும் மீண்டும் நிறுவ முயல்கிறார். பட் அது அதிமுகவை அவர் பொருட்படுத்தாமல் கடப்பது என்பது அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான ஒரு இடத்தை நோக்கி அவர்களை நகர்த்தணும் என்கிற முயற்சி தான். பட் அந்த இடத்துல விஜய் வெற்றி தான் பெற்றிருக்கிறார் நான் பாக்குறேன். அதாவது நான் சொல்றது மக்களிடம் வெற்றி பெறல, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரசிகர்கள், அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் ஆழமா நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி போல இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் கிரவுண்ட்ல விஜய் களத்துல இருக்க முடியும். விஜய்க்கு வாக்களிப்பாங்க. நீங்க ஒருவேளை மும்முனை போட்டி 3 பேர் போட்டினா திமுக வீழ்த்தணும், இந்த ஏரியால இவர் நட்சத்திர வேட்பாளர் ரொம்ப தெரிஞ்சவர், நம்ம தலைவர் திமுகவை திட்டுறாரு, அப்ப நம்ம தலைவரால ஜெயிக்க முடியாது, நம்ம இந்த வேட்பாளருக்கு போடுமே அவருக்கு இன்னொரு சாய்ஸ் உருவாயிரும்ல. அந்த இடத்தை வியூகமாக மாற்றி அந்த இடத்தை விஜய் அவர்கள் அரஸ்ட் பண்றாரு.